பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார், தாண்டி நின்று ஜெயம் எடுப்பீர்கள். ஆதார வசனம் சகரியா 10:11. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். தேவ தயவு பெற்றவர்களே, எல்லா ஆண்டவருடைய மக்களும் இந்த இடுக்கம் என்ற சமுத்திரத்தை கடந்துதான் ஆக வேண்டும். செழிப்பான வாழ்வான கானான் தேசத்தில் நம்முடைய பங்கை நமக்கென்று கர்த்தர் குறித்து வைத்திருக்க அந்த நல்ல பங்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த நல்ல பங்கு கொடுப்பதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மகிமைப்படுத்தி வருகிறார். எப்படி நம்மை மகிமைப்படுத்துவார்? அந்த நல்ல பங்கை கொடுத்து நல்ல சமாதானத்தோடு வாழ்வதை அவர் பார்க்க விரும்புகிறார். அடைவதற்கு நாமே வழிவகுத்து செல்ல முடியாது. அவர் அடைவதற்கான வழியும் அவரே குறித்துள்ளார். அதன் வழியாக நம்மை தனியாக விடுவதில்லை. இயேசுவே வழி. அந்த வழியை காட்டுகிறவரும் அவரே, போதிக்கிறவரும் அவரே, கடந்து செல்ல கிருபை கொடுக்கிறவரும் அவரே. இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் போய் சேர வழியை வகுத்தவர் அவரே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து வெளியே பார்வோனுடைய கைக்கும் எண்ணத்திற்கும் மீட்டு கொண்டு வந்து விட்டார். வெளியே நான் மீட்டு கொண்டு வந்து விட்டேன், விடுதலை ஆகிவிட்டீர்கள், இனி எப்படியாவது போய் சேருங்கள் என்று சொன்னாரா? இல்லையே. கூடவே அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாக நின்று வனாந்தர வழியாய் நடத்தினாலும் ஒரு நாளும் ஆகாரத்திற்கு குறைவில்லை. தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓட வைத்தார். கண்மலை அடித்தார், அது ஓடினது. ஒரு நாளும் அவர்களை விட்டு அவர் விலகினதே இல்லை. இந்த சரித்திர நிகழ்வுகள் யாவும் நாம் அறிந்ததே. அதே போல பாவக்கட்டுகளிலிருந்து நாம் அந்தகாரத்துக்குள் கிடந்த நம்மை, கிருபையற்று கிடந்த நம்மை, ஆவியில் மரித்து போய் கிடந்த நம்மை விடுதலையாக்கி ரட்சித்து புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்மை மாற்றினார். சரி, இனி எப்படியோ போய் பிழைத்து கொள்ளுங்கள் என்று விடவே இல்லை. மரண பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன், வழி நடத்துவேன் என்றார். ஏன் அவர் நம்ம கூடவே இருக்க வேண்டும்? அவர் வைத்திருக்கிற வழி, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்தான் காட்ட வேண்டும். அந்த வழியில் நடந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் கூட இருக்கிறார். பாதுகாப்பு வேண்டும். இல்லை என்றால் பிசாசு கொள்ளை கொண்டு போய்விடுவான். அவரவர்களை அழைத்த நோக்கம் நிறைவேற அற்புதமாய், வளமாய், சுகமாய், சமாதானமாய் வாழ வாக்கு கொடுத்துள்ளார். அந்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார். இதுதான் நம்மிடமுள்ள கோல். மோசையின் கையில் இருந்த கோல் போல அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் நம்ம கோல். நம்முள்ளேயே இருந்து நம்மை உருவாக்கி தாம் வகுத்த பாதையை நடக்க நம்மை உணர்த்தி பலன் கொடுத்து சமாதானம் கொடுத்து சாட்சியாய் வாழ வைக்க நம் ஆவியுடனே அவர் இணைந்து கொண்டார். யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். தனியாக இருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்லாதீர்கள். அவர் தனியாக நீங்கள் இருந்தாலும் உங்களை தனித்தவர் விடவே இல்லை. இப்போது நம்முடைய ஆத்மா என்பது மனம், நம்முடைய உணர்வு, நம்முடைய சித்தம், இந்த மூன்று இணைந்து தான் ஆத்மா. இந்த இணைப்பில் அவர் இணைந்து கொண்டால் இந்த பூலோக வாழ்வு அற்புதமாய் அமையும். நம் ஆத்மா அவ்வப்போது தனித்து இயங்க துவங்குகிறது, தோற்று போகிறது, இருளாக இருக்கிறது. அடுத்த ஸ்டெப் எப்படி, எங்கே எடுத்து வைப்பது தெரியவில்லை. மறுபடியும் ஆவியானவருடைய இணைப்போடு நாம் இணைகிறோம். இதுதான் போராட்டம். இந்த போராட்டம் தான் தற்போது நடந்து வருகிறது. பரவாயில்லை, சீக்கிரமாகவே கற்றுக்கொள்வோம். தனித்து நம்மால் இயங்க முடியாது என்றும் நம்முடைய யோசனைகள், எண்ணங்கள் ஏராளமாக இருந்தாலும் இறுதியில் கர்த்தருடைய யோசனையே வழியே நிலை நிற்கும். ஏன்னா அதுதான் வெற்றியின் வழி. வெற்றியே எந்த இடத்தில் இருப்பது அவருக்குத்தான் தெரியும். அது எப்படி அடைவது என்பது அவருக்குத்தான் தெரியும். அவரே வழி கொடுக்கிறார். அப்போ நம்ம யோசனை என்ன ஆகும்? ஒன்றுமில்லை. அதான் வாய்க்கும் என்று அறிந்து கொள்வோம். பின் விலகி போக மாட்டோம். இப்படி எத்தனை செய்திகள் நாம் கேட்டாலும் இந்த சுயம் சாமானியத்தில் அடங்காது. அவருடைய வழியே இனி என் வழி என்று நடந்த போதும் செங்கடல் வரும், யோர்தான் வரும், எரிகோ போன்ற தடைகள் வரும் என்பது அவருக்கு தெரியும். ஏனால் அவர் வகுத்த பாதை அல்லவா. அவைகளிலிருந்து எப்படி விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். நாம் சும்மா அவரோடு இணைந்து இருந்தால் போதும். நான் ஒவ்வொரு செய்தியில் உங்களை உற்சாகப்படுத்துவோம். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். இவைகளையெல்லாம் பார்த்து நீங்கள் மருள வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்பதே இந்த செய்தியின் மையம்.
வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு நாம் சமுத்திரம் போன்ற பிரச்சனையில் இருப்பது போலவும் மீண்டு வர வாய்ப்பே இல்லை என்பது போலவும் தெரியும். அப்படித்தான் எண்ணுவார்கள். ஆனால் நாமோ சமுத்திரத்தின் நடுவே கால் நனையாமல் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல கடந்து வெளியே வருவோம். கொரோனாவுடைய செகண்ட் வேவில் மாட்டிக்கொண்டேன். இந்த அலையில் 60 வயதிற்கு மேல் மாட்டினவர்கள் வீடு வந்து சேரவில்லை. இதை யாவரும் அறிந்தது. டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். சபையே ஜெபித்தார்கள். கர்த்தர் இந்த கொரோனா சமுத்திர அலையை அடித்தார். அது அமர்ந்தது. 17 நாட்கள் ஐசியூவில் இருந்து பின் வெளியே வந்து வீடு கொண்டு வந்து சேர்த்தார்கள். வீடு வந்த 2ஆம் நாளிலேயே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அப்படி நீங்கள் கடன், வியாதி, சமாதானம் இல்லை, ஆஃபீஸில் பாசினால் நெருக்கடி, கணவன் டேம் சரியில்லை, மனைவியினுடைய வேதனை, பிள்ளைகள் எப்படி கரை சேர்ப்பது, ஒரு அடி ஏறினால் 2 அடி சறுக்குகிறது பொருளாதாரத்தில், இன்னும் எத்தனையோ இப்படிப்பட்ட சமுத்திரத்தின் வழியாக, இடுக்க சமுத்திரத்தின் வழியாக நீங்கள் தற்போது இருந்தாலும் அன்பர்களே, கர்த்தர் இன்று இதன் கொடூர அலைகளை அடிப்பார். இதன் வழியாக வெகு சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வந்து வருவார். இதன் தாக்கமே இல்லாமல் இத்தனை ப்ராப்ளம்ஸ் மத்தியிலேயே நாம் கடந்து வந்தோம் என்று ஆச்சரியப்படும் வகையில் கரை சேர்ப்பார். கீலேயாத், லீபனோன் 2 வார்த்தைகள் வேதத்தில் அடிக்கடி வரும். கீலேயாத் என்பது அங்கு பிசின் தைலம் அதிகமாக உள்ளது. அப்படி கிணறுகள் இருக்கிறதா, பிசினுக்கென்றே கிணறுகள். அது சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் வேதத்தில் சொல்லப்படி கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தின் இல்லையோ, பின் ஏன் மக்கள் குணமடையவில்லை என்று அங்கலாப்படுகிறார். லீபனோன் என்பது செழிப்பு. வனாந்திரமாக கடந்தால் நான் லீபனோனை போல மாற்றுவேன் என்கிறார். செழிப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் சுகம் இல்லை என்றால் அங்கே சமாதானம் இல்லை. எல்லாம் இருந்து பணங்காசு இல்லை என்றால் சமாதானம் இல்லை. ஆண்டவர் இந்த 2ஐயும் கொடுக்கிறேன் என்கிறார். அதுதான் மொத்த சமாதானம். அப்படி உங்களுக்கு கொடுப்பார். சகரியா 10:10 வாசியுங்கள். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் முச்செடியில் மோசேக்கு ஆண்டவர் தரிசனம். செடி எரிகிறது. அக்கினியினுடைய வேலை என்ன? பஸ்பமாக்கிடும். அது ஒன்றுமில்லாமல் சாம்பலா எது மேல் இருக்கிறதோ அதை அழித்து விடும். ஆனால் அந்த செடி எரிகிறது. செடி சுத்தமாக சாம்பலாகவில்லை, செடி அப்படியே இருக்கிறது. அப்படித்தாங்க, அது பரிசுத்த அக்கினி. அக்கினியின் ஊடாக நம்ம போனாலும் அக்கினி பேலன்ஸ் செய்யாது. அக்கினியுடைய சுவாபமே எரிப்பது, அழிப்பது. ஆனால் ஆண்டவர் அதுக்குள்ளே இருக்கும் பொழுது அது தன் சுவாபத்தையே இழந்து விடுகிறது. அப்படித்தானே தானியேலுடைய 3 நண்பர்கள் வெளியே வந்தார்கள். வெந்து போகவில்லை, முடி கருகவில்லை, அக்கினியின் வாசம் கூட அடிக்கவில்லை என்று தானே நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் உங்களுக்கு அப்படியே நடக்கும். நெகேமியா 9:20-21 வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் அவங்களை அடைத்து கொண்டு வந்து கால் வீங்கவில்லை, வஸ்திரம் பழமையாகவில்லை என்று அவன் குறிப்பிடுகிறான். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களே, நீங்கள் உங்களது சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் இருப்பவர்கள் என்றால் உங்களது வாழ்வை கீலேயாத்து போல, அதாவது சுகம், சர்வாங்க சுகம், லீபனோன் சர்வாங்க செழிப்பு, நிலையான செழிப்பு, அப்படி போல வளமாக்கி பல பேருக்கு நிழத்தரு ஜீவ விருட்சமாய் மாற்றி அழைத்து வந்து நிலை நாட்டுவார். அப்படியே போனாங்க, அப்படியே வந்தாங்கன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. நீங்கள் அக்கினி ஆழியின் நீர் இடுக்க சமுத்திரம் வழியாக வந்தாலும் உங்களோடு கர்த்தர் தம் கரத்தை இணைத்து கொண்டார். நீங்கள் பிடித்தா விடுத்து விடுவீர்கள், அவர் பிடித்து கொண்டார். மக்களின் நிந்தை பேச்சையை அடக்குவார். சங்கீதம் 65:7 வாசியுங்கள். சமுத்திரத்தின் அலைகளையும் மும்முரத்தையும் ஜனங்களின் அமளியை அடக்குகிறவர். இடுக்க சமுத்திரம் மும்முரமாக தாக்கினாலும் கோலை கீழே போட்டு விடாதீர்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்கை கீழே போட்டு விடாதீர்கள். அவரை தேடுவதை விட்டு விடாதீர்கள். தேவ வசனம், உங்களுக்கு கொடுத்த வாக்கு, தேவனை தேடுவது இன்னும் மும்முரமாக இருங்கள். இந்த கோலை எடுத்து பிசாசின் மீது, பிரச்சனையின் மீது அடியுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஆவியானவர் பிளந்து கொடுப்பார். நம்முடைய காரியம் செய்ய வேண்டி இருக்கிறதுங்க, தானாக எதுவும் நடக்காது. எத்தனை பிரச்சனையில் மத்தியில் இங்கு சோர்ந்து போக்கக்கூடாது. அதை கர்த்தர் கவனிக்கிறார். நடந்து வாருங்கள் வெளியே. உங்களை பார்த்து கர்த்தர் பெருமிதம் கொள்வார், சபாஷ் என்பார். அவரது கிருபை அளவில்லாமல் உங்கள் மீது ஞானமாக, வெளிச்சமாக, பாதையாக, பலனாக, விடுதலையாக இறங்கும். யாருக்கு இறங்கும்? செயல்படுகிறவனுக்கு, நம்பிக்கை உள்ளவனுக்கு, பயம் இல்லாதவனுக்கு, தைரியம் இருக்கிறவனுக்கு, வைராக்கியம் உள்ளவனுக்கு தான் இந்த கிருபை இறங்கும். உங்களை கொண்டே உங்களது வாழ்வில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார்.
எதுவாக இருந்தாலும் நான் கர்த்தரின் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் மகன் என்று நிமிர்ந்து நடங்கள். தடைகள் காணாமல் போய்விடும். அற்புத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். ஆமேன். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன், ஜெயம் எடுப்பேன். என்னாலும் அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் தனியாக இருந்தாலும் தனித்து விடப்படவில்லை ஒரு நாளும். எண்ணத்தை எப்படி பேசுவது, இந்த வேலை எப்படி செய்வது, சகலத்தையும் என்னோடு இருக்கும் ஆவியானவர் எனக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். அப்படியே செய்வேன், ஜெயம் எடுப்பேன். ஆமேன். அல்லேலூயா.